வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஞானத்தை அறிவது விஞ்ஞானம், மூலத்தை உணர்வது மெய்ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இந்த ஒன்று அறிந்திடீர், இறைவன் முதல் உயிர் வரை எல்லாமே உணர்த்துமோ அதுவே காந்தமாம். இந்த இவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் நடுவதற்கு உரிமையின்றி முற்றி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதானது இங்கிலும் மின்சாரமுடன் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானம் அணுவ ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்று ஆக்க ஞானம் காந்தமே. விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத காலங்கள்ல விஞ்ஞானம் மட்டும் வளர்ந்திருந்த போது உலக மக்களுக்கு உதாரணங்களை காட்டி அவருடைய விளக்கங்களை கொடுக்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதே போல விஞ்ஞானமே இல்லாத மெய்ஞானம் என்பது உபயோகப்படாத ஒன்றாக இருந்தது. மெய்ஞானமே இல்லாத விஞ்ஞானமும் எந்த விதத்திலையும் பயன்படாது. நொண்டி போல குருடு போல. பொதுவா இறை உணர்வு நிலையில மனிதன் தன்னை இறைநிலையோடு இரண்டரை இணைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைதான் மனிதனை முழுமைப்படுத்தும். விஞ்ஞானிகள் எல்லாம் தொண்டு கண்டுபிடிப்புகளுக்காக அவங்க முயற்சி எடுத்த அத்தனை கருவிகளை கொண்டும் இன்று வரை அவங்க அந்த ஆராய்ச்சியில நிறுத்தாம அவங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. இறை உணர்வு பெற்ற மெய்ஞான நிலையில, அந்த மூலத்தை உணர்ந்த மெய்ஞான நிலையில வாழக்கூடிய அனைவரும் அகக்காட்சியாக இந்த இறைநிலை, இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் அவங்க அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த மெய்ஞான நிலையிலேயே நிலைத்திருந்து வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கைய ஒவ்வொரு உணர்வாளர்களும் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அவங்க வாழ பழகி கொண்டாங்க. சாமி சொல்லுவாங்க, மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. அவர்கள் எல்லாம் அந்த டெல்டா வேவ்னு சொல்லக்கூடிய அந்த 1-3 பிரிகன்சிலேயே இறைநிலை இணைப்போடையே இருந்து அவங்க வாழ பழகி கொண்டு அந்த நிலையிலே இருந்து வாழும்போது அந்த இறை பணி அவர்களுக்கு புரியுது. அப்ப அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அவர்களுடைய அந்த அருட்தொண்டை சிறப்பாக செய்து வந்தாங்க. ஒருமுறை சாமிஜி எப்பவுமே 6 மாத காலம் வெளிநாடுகள்ல ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுவாங்க. 6 மாத காலம் தமிழகத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் விஞ்ஞானிகள் சாமிஜியை அழைச்சு அவர்களுடைய என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனை சந்தேகங்களையும் அவங்க கேட்பாங்க. சாமியும் அவங்களுக்கு விஞ்ஞான விளக்கங்களோடு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் அவர்களுடைய ஒரு 10 ஆண்டு முயற்சியை குறைக்கும். தொடர்ந்து இதே போல நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முறை சாமிஜிய ஒரு தியானம் பண்ண சொல்லி அமர்ந்து ஒரு மிஷினரிஸ்ல அவங்க உட்கார வைக்கிறாங்க. சாமிஜி மன அலைச்சலை கணிக்கக்கூடிய அந்த ஒரு மிஷினை சாமிஜி படிப்படியா ஆக்னை துரியம் அப்படியே ஒவ்வொரு நிலையில போறாங்க. அந்த மிஷினுடைய அந்த கணிப்பு 7.8 அந்த சீமென்ஸ் வேவ்ன்றது. இப்போ அதை விட அதிகமாக கணிக்கக்கூடிய மிஷின் வந்துருச்சு. சாமிஜி அப்படியே ஆர்டர் கொடுக்குறாங்க. சாமிஜி படிப்படியா போறாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் போகும்போது எல்லா மிஷினரிஸும் ஆஃப் ஆயிடுது. பேரியக்க மண்டலம். அதன் பிறகு சாமிஜி சுத்தவெளி போயிட்டு அவங்க சுத்தவெளியிலே இருக்காங்க. அப்போ எல்லாரும் மிஷினை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆர்டர் கொடுத்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். சாமிஜி அதை நீங்க உங்களுடைய மிஷினரிஸை விட கடந்து அவங்க
அந்த மன அலைச்சலை போயிடுச்சு, அதனாலதான் அது ஒர்க் ஆகலன்னு சொல்லி திரும்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மன அலைச்சலுக்கு வரும்போது எல்லா மிஷினரிஸும் ஒர்க் ஆயிருக்கு. அப்ப விஞ்ஞானம் என்பது சொன்ன சாமிஜி, ஞானத்தை அறிவது விஞ்ஞானம். கருவிகளை கொண்டு அவங்களால என்ன உணர முடியுதோ, என்ன கண்டுபிடிக்க முடியுதோ அதை மட்டும்தான் அவங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மூலத்தை உணர்வது விஞ்ஞானம். மன அலைச்சல்களை குறைத்து அந்த இறைநிலையோடு இறைநிலையாக இரண்டர கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனையும் முழுமைப்படுத்தும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.